அருவிகளும் பச்சை மலைகளும் சூழ்ந்த குண்டூர் கிராமத்தில் கார்த்திக் ஒரு ஊதா இரவில் தன் கைப்பிடி தந்தையின் கடும் பார்வையை தாண்டி ஓடிவந்தான். அவனுடைய இதயம் மண்வாசனையும் பயமும் கலந்த தன் கிராமத்தை விட்டு வெளியேறியது. ஆனால் அவன் நினைவில் ஒரே ஒரு படம், பூஜாவின் கண்களில் தவிப்பும் துணிவும் நிறைந்த கண்கள். பூஜா பணக்கார விவசாயி ராமசாமியின் ஒரே மகள். படிப்பில் மிகவும் சிறந்து விளங்கிய அவள் கிராமத்தின் முதல் பெண் பொறியியலாளர் ஆக வேண்டும் என்று கனவு கண்டாள். கார்த்திக் அடுத்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு இளம் ஆசிரியர். இருவரும் கல்லூரியில் சந்தித்தனர். காலப்போக்கில் நட்பு காதலாக மாறியது. ஆனால் அவர்களின் காதல் சாதி என்ற குறுகிய சுவற்றில் மோதியது. கார்த்திக் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவன். பூஜாவின் குடும்பம் பணக்கார, உயர் சாதி. நான் உன்னை திரும்ப பார்க்க மாட்டேன், நீ என் மகள் இல்லை, ராமசாமி கூறிய வார்த்தைகள் பூஜாவின் இதயத்தை சின்னாபின்னமாக்கியது. ஆனால் அவள் தன் மனதை உறுதி செய்து கொண்டாள். ஒரு இருண்ட இரவு இருவரும் கிராமத்தை விட்டு ஓடிவிட்டனர். அடுத்த நகரத்தில் ஒரு சிறிய வாடகை அறையில் தங்கள் புதிய வாழ்க்கையை தொடங்கினர். கார்த்திக் ஒரு பள்ளியில் ஆசிரியர் வேலை கிடைத்தது. பூஜா ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை செய்தாள். வாழ்க்கை கடினமாக இருந்தது, ஆனால் அவர்களுடைய அன்பு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்தது. 2 வாரங்கள் கழித்து பூஜாவின் மொட்டை தொலைபேசியில் ஒரு அழைப்பு வந்தது. அது அவளுடைய அண்ணன் அருண். பூஜா, அப்பா உன்னை மன்னித்துவிட்டார், வீட்டுக்கு வந்து விடு என்றான் அருண். பூஜாவின் இதயம் பறந்தது. ஆனால் கார்த்திக் சந்தேகத்துடன் இருந்தான். அவர்கள் ஏன் திடீரென மனம் மாறினார்கள் என்று கேட்டான். அவர்கள் என் பெற்றோர்கள் கார்த்திக், அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் என்றாள் பூஜா கண்ணீர் மறைக்க முடியாமல். கார்த்திக் இதய கனமாக இருந்தாலும் பூஜாவின் மகிழ்ச்சியை காண முடியவில்லை. அவர்கள் வீட்டிற்கு திரும்ப முடிவு செய்தனர். அவர்கள் கிராமத்தை நெருங்கும் போது பூஜாவின் வீட்டு வாசலில் ராமசாமி நின்று கொண்டிருந்தார். அவரது முகத்தில் எந்த உணர்வும் இல்லை. ஆனால் அவரது பின்னால் பூஜாவின் மாமா முருகனும் வேறு சில உறவினர்களும் இருந்தனர். அவர்களின் கண்களில் கோபமும் வெறுப்பும் இருந்தன. வா பூஜா, உள்ளே வா என்றார் ராமசாமி குரலில் ஒரு விசித்திரமான அமைதியுடன். பூஜா உள்ளே நுழைந்தாள். கார்த்திக் அவளை பின்தொடர்ந்தான். திடீரென வாசல் பின்னால் தாழிடப்பட்டது. விளக்குகள் அணைக்கப்பட்டன. இந்த சாதிக்கேடனை பிடி, முருகன் கத்தினான். அடுத்த கணம் கார்த்திக் மீது குத்துவலத்தின் அடிகள் விழுந்தன. பூஜா கத்தினாள், ஆனால் யாரோ அவளின் வாயை மூடினார்கள். நீ எங்கள் குடும்பத்தின் மானத்தை கெடுத்தாய், ராமசாமி கர்ஜித்தார். கார்த்திக் தரையில் விழுந்தான். அவனது உடல் வலியில் மூச்சு திணறியது. பூஜா தன்னை தள்ளியவர்களை விட உறுதியாக போராடினாள். அவள் கார்த்திக்கின் மீது விழுந்து அவனை காப்பாற்ற முயன்றாள். அவனை கொன்றால் முதலில் என்னை கொல்லுங்கள், அவள் கத்தினாள். அவளது கண்களில் துணிச்சல் பிரகாசித்தது. அந்த நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. வாசலில் கிராமத் தலைவர் செல்வம் மற்றும் சில கிராம பெண்கள் நின்றனர். என்ன இது? நிறுத்துங்கள், செல்வம் கத்தினார். இது எங்கள் குடும்ப விஷயம், தலையிடாதீர்கள், ராமசாமி முணுமுணுத்தார். இல்லை, இது குடும்ப விஷயம் இல்லை, இது குற்றம், செல்வம் உறுதியாக கூறினார். நீங்கள் இந்த இளைஞனை கொன்றால் நீங்கள் சிறைக்கு போவீர்கள். உங்கள் மகள் உங்களை என்றும் வெறுப்பாள். இந்த கிராமம் உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. ராமசாமியின் கைகள் நடுங்கின. அவர் சுற்றி பார்த்தார். கிராம பெண்களின் கண்களில் கண்டனம் இருந்தது. அவர்கள் பூஜாவின் தோழிகள். அவர்கள் பூஜாவின் காதலை ஆதரித்தனர். ராமசாமி, காலம் மாறிவிட்டது, ஒரு பெண்மணி கூறினாள். இன்று காதலித்து திருமணம் செய்யும் ஜோடிகள் நிறைய உள்ளன. சமூகம் இப்போது உங்கள் பக்கத்தில் இல்லை. ராமசாமிக்கு ஒரு பழைய நினைவு வந்தது. அவரது சொந்த தந்தை அவரது திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த காரணத்தால் அவரது அக்காவை வீட்டை விட்டு வெளியேற்றினார். அவர் இப்போது தன் மகளுக்கு அதே தண்டனை அளிக்கிறாரா? அவர் தரையில் விழுந்து கிடந்த கார்த்திக்கை பார்த்தார். இளைஞனின் முகத்தில் வலி இருந்தது, ஆனால் பூஜாவின் மீது அவனுக்குள்ள அன்பும் இருந்தது. போதும், ராமசாமி மெதுவாகச் சொன்னார். அவர்களை விடுங்கள். முருகன் மற்றும் மற்றவர்கள் திடுக்கிட்டனர். ராமசாமி, நாம் மானத்தை காப்பாற்ற. மானம் என் மகளின் இதயத்தில் இருக்கிறது, சமூகத்தின் வாயில் அல்ல, ராமசாமி கூறினார். அவரது குரல் இப்போது சோகத்தால் நிறைந்திருந்தது. விடுங்கள். அவர்கள் கார்த்திக்கை விட்டுவிட்டார்கள். பூஜா அவனை கட்டிப்பிடித்தாள், கண்ணீர் வடித்தாள்.
ராமசாமி பூஜாவை நோக்கி நடந்தார். மன்னித்துவிடு மகளே, நான் தவறு செய்தேன். அன்று முதல் விஷயங்கள் மாறத் தொடங்கின. ராமசாமி முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் இனி கார்த்திக் மற்றும் பூஜாவை தொந்தரவு செய்யவில்லை. கார்த்திக் மற்றும் பூஜா நகரத்திற்கு திரும்பினர், ஆனால் இப்போது அவர்கள் வார இறுதியில் பூஜாவின் வீட்டிற்கு செல்வார்கள். மெதுவாக ராமசாமியின் இதயம் கரைந்தது. கார்த்திக் ஒரு நல்ல மருமகன் என்று அவர் கண்டறிந்தார். 1 வருடம் கழித்து பூஜா கர்ப்பமாக இருப்பதாக அறிவித்தாள். அந்த செய்தி கிராமத்தை அடைந்தது. ராமசாமி முதலில் மௌனமாக இருந்தார். பின்னர் ஒரு நாள் அவர் மனைவியுடன் நகரத்திற்கு வந்தார். அவர் பூஜாவின் வீட்டிற்குள் நுழைந்தார். அவரது கைகளில் ஒரு சிறிய தொட்டியில் தங்க நகைகள் இருந்தன. என் பேரக்குழந்தைக்கு, என்றார் அவர். அவரது கண்களில் கண்ணீர் மின்னிற்று. அன்று பல ஆண்டுகளுக்குப் பிறகு ராமசாமி பூஜாவை கட்டிப்பிடித்தார். பூஜாவின் பிரசவ நாளில் மருத்துவமனை அறையில் கார்த்திக், பூஜா, ராமசாமி மற்றும் அவரது மனைவி அனைவரும் இருந்தனர். குழந்தையின் குரல் கேட்டபோது ராமசாமியின் முகம் மலர்ச்சியடைந்தது. இது ஒரு பெண் குழந்தை, நர்ஸ் கூறினாள். ராமசாமி குழந்தையை தூக்கிக் கொண்டார். அவர் குழந்தையின் சிறிய முகத்தை பார்த்தார். அது பூஜாவை போல இருந்தது. இவள் எங்கள் குடும்பத்தின் எதிர்காலம், என்றார் அவர் கண்ணீர் வடித்துக்கொண்டே. இவள் சுதந்திரமாக வளர வேண்டும். இவளுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. கார்த்திக் பூஜாவின் கையை பிடித்தான். அவர்களின் பயணம் கடினமாக இருந்தது, ஆனால் இப்போது இந்த கணத்தில் எல்லாம் பூர்த்தியாகிவிட்டது. அவர்களின் அன்பு வென்றது. அவர்களின் குடும்பம் இறுதியாக ஒன்றாக இருந்தது. புதிய வாழ்க்கை தொடங்கியது, நிரம்பிய அன்புடன்.